இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்பொழுது அழுது கொண்டிருப்பவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். அழுகை என்பது மனித வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியில் எதிரொலியாக, ஒரு துன்பத்தின் துயரத்தின் வெளிப்பாடாக நாம் காண்கின்றோம். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அழுகின்றது. ஒரு குழந்தை அழுதால்தான் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிரிப்பார்கள். பிறக்கும் பொழுது குழந்தை அழுது கொண்டே பிறக்கும் பொழுது அந்த குழந்தை நலமாக இருக்கிறது, தெம்பாக இருக்கிறது, உயிர் ஆற்றலோடு இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். கடவுள் நம்முடைய அழுகையை சிரிப்பாக மாற்றுகின்ற வல்லமையை படைத்திருக்கின்றார். ஆனால் பெரும்பாலான மனித வாழ்க்கையில் அழுகையை உண்டாக்குபவர்களாக, கவலையை உண்டாக்குபவர்களாக, நெருக்கடியை பிரச்சனையை உண்டாக்குபவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் அந்த மனிதர்களால் உண்டாக்கப்படுகின்ற அழுகையை, கண்ணீரை, வேதனையை, துன்பத்தை, துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஆற்றலும் சக்தியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவாக பெற்றிருக்கின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் குறிப்பாக அழுது புலம்பல் கூடிய நிகழ்வுகள் வருகிறதோ அது நம்முடைய குடும்பத்தில் நெருக்கமானவருடைய இறப்பாக இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரியுடைய இறப்பாக இருக்கலாம். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பெரிய கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய மனம் நொந்த நிலையாக இருக்கலாம். இவையெல்லாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே அழுவதினாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது, பிறரிடம் சென்று அழுவதினாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆண்டவரிடம் சென்று அழுவோம். ஆண்டவரிடம் சென்று அழும் பொழுது நிச்சயம் அவரால் நம்முடைய அழுகையை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய வேதனையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் என்பதை ஒரு நம்பிக்கையின் ஊன்றுகோலாக அல்லது அழுகையை மாற்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் சக்தியாக இன்று இறைச்செய்தி நமக்கு வழங்குகிறது. இறைவனிடம் சென்று நாம் அழுவோம். நிச்சயம் இறைவன் நம்முடைய அழுகையை மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக மாற்ற எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.